ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பார்த்து கட்டின அவரோட பொறியியல் கல்லூரி ஸ்ரீ ஆண்டாளழகர் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்றது மாமண்டூரில் இருக்குது இல்லைங்களா. அந்த ஜிஎஸ்டி ரோடு, சென்னையிலேருந்து நம்ம திருச்சி போகிற அந்த ஜிஎஸ்டி ரோட்டில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கல்லூரி வந்து விஜயகாந்த் அவர்களோட பேரில் இருந்தது, அவரோட தாய் தந்தை பேரில் இருந்தது. நாலாம் கூட இன்ஜினியரிங் படிக்கும்போது என்னோட நிறைய நண்பர்கள் அந்த காலேஜில் படிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும், நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட இது இல்லையா, காலேஜ் இல்லையா அப்படின்ற மாதிரி நாங்களாம் ரொம்ப வியந்திருக்கோம். அந்த ஜிஎஸ்டி ரோட்டில் பஸ்ஸிலலாம் போகும்போது நான் அடிக்கடி பார்ப்பேன், நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், பாருங்க விஜயகாந்த் அவர்களோட காலேஜ் அப்படின்ற மாதிரி. ஸோ அவ்வளோ பெருமையான ஒரு விஷயம் தான் இந்த காலேஜ் அவர் வந்து நடத்திட்டு வந்ததும். அந்த காலேஜில் படித்தவர்களுக்கும் எங்களை மாதிரி இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமை. ஆனால் இன்றைக்கி ஒரு வருத்தமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்களோட காலேஜ் வந்து சேல் பண்ணப்பட்டு விட்டது. அதாவது வித்துட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு 180 கோடி ரூபாய்க்கு வித்துட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோன்னா ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சினிமா சோர்ஸில் விசாரிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது இதுக்கு பின்னாடி என்ன ஆச்சு, எதனால் அவங்க இந்த மாதிரி வித்துட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட அந்தளவுக்கு பண பஞ்சம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிற மாதிரி நானும் யோசிப்பேன்ல. அதை பற்றி கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு சில தகவல்கள் கிடச்சிது. அது என்னன்றது தான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ண போகிறேன் நண்பர்களே. அதாவது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த கல்லூரி தொடங்குறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி, விஜயகாந்த் அவர்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு வசதியான குடும்பத்திலேருந்து வந்தாலுமே கூட அவர் வந்து பணத்தை வந்து ரொம்ப பெருசாக பொருட்படுத்த மாட்டார் அப்படின்றது தான் அவர் கூட நெருங்கி பழகின நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரைஸ் மில் ஓனரோட பையன் தான். மதுரையில் இருக்கும்போது ஒரு 20 ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கேங்காக தான் சுற்றுற ஒரு ஆள் அவர். ஸோ அந்த மாதிரி அந்த கேங்கில் இருக்கும்போது அந்த கேங்குக்கு முழு செலவும் விஜயகாந்த் அவர்கள் தான் பண்ணுவாராம். அவங்கக்கிட்ட காசு இருந்தால் கூட எங்கேயாவது தேட்டருக்கு போனாலும் 20 பேருக்கும் அவர் தான் டிக்கெட் எடுப்பாராம். எங்கேயாவது ஹோட்டல் போனாலும் 20 பேரோட பில்லும் அவர் தான் கட்டுவாராம். அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழக்கப்பட்டவர் தான் நம்ம கேப்டன் அவர்கள். அந்த மாதிரி பல பேருக்கு உணவளித்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சினிமா துறைக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே அவர் வந்து எப்போவுமே எல்லாருமே படுற கஷ்டங்களை அவரும் தான் பட்டார். ஆனால் யாருமே ஏற்றுக்க முடியாத ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உணவு தான். உணவு கஷ்டம் தான் வந்து நம்ம வந்து அதை விட்டும் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த உணவுக்காக நம்ம அசிங்கப்படுறோமேன்னு சொல்லி விட்டுட்டும் போக முடியாது. நம்ம வயிறு பசிக்கும், என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு நிலைமையில கொண்டு போய் நம்மளை விட்டுரும் இந்த பசி அப்படின்ற ஒரு மேட்ரு. அந்த மாதிரி சினிமா துறையில் எப்பேற்பட்ட கஷ்டத்தை தாங்கக்கூடிய நம்ம கேப்டன் அவர்கள் இந்த உணவு விஷயத்தில் அவருக்கு ஏற்பட்ட அவமானத்தை அவரால் தாங்க முடியல. ஏதோ ஒரு படத்தோட படப்பிடிப்பில் உட்காரும் போது அப்போ தான் தட்டை எடுத்து சாப்பிட்றதுக்கு உட்காந்தாரா, ஏப்பா ஹீரோயின் வந்துட்டாங்க, ஏந்திரி தட்டெல்லாம் வை அப்படின்ற மாதிரி அவரை வந்து கூப்பிட்டு நடிக்க வச்சிருக்கிறாங்க. அப்போ ரொம்ப இன்சல்ட் ஆகிட்டு இருக்கு. அவர் சொல்லியிருக்காராம், எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, நான் சாப்பிட்டு வந்துடுறேங்க, ரொம்ப பசிக்குதுங்க அப்படின்றதுக்கு. அதெல்லாம் முடியாது, உனக்காக ஹீரோயின் வெயிட் பண்ணுவாங்களா, கிளம்பி வா அப்படின்ற மாதிரி விஜயகாந்த் அவர்கள் அந்த தட்டை கீழே வச்சுட்டு எடுக்கும்போது தான் அவர் ஒரு சபதம் எடுத்துருக்கிறார் மனசு உள்ள. என்னன்னா, இனிமேல் நான் வந்து ஒரு பெரிய ஹீரோ ஆனால் என்னோட கம்பெனியில் எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிடுவேன். அந்த டைம் முடிகிற வரைக்கும், அவங்க சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் படப்பிடிப்பு நடக்கவே நடக்காது. அது மட்டும் இல்லாமல் என்னோட கம்பெனியில் மட்டும் யாரெல்லாம் வந்து சாப்பிட்றாங்களோ எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரே சாப்பாடு தான். அதாவது கேரளா சினிமா இண்டஸ்ட்ரியில் தான் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது இயக்குனர், ப்ரொடியூசர் மற்றும் அந்த படத்தில் இருக்கிற அந்த கடைநிலை ஊழியர் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மெனு தான் பகிரப்படும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவரோட கம்பெனி அவர் நடிக்கும் படங்களில் மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணப்பட்டது. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் ஒரு மிகப்பெரிய நடிகராக வளர்ந்து வந்ததுக்கப்புறமா அவர்கிட்ட ஏகப்பட்ட பேர் வந்து கல்வி உதவிக்காக வருவாங்களாம். நிறைய பேர் வந்து என்னோட பையன் வந்து இந்த மாதிரி படிக்கிறான், அவனுக்கு காலேஜ் ஃபீஸ் கொடுங்க, அவனுக்கு வந்து 12th எக்ஸாமுக்கு ஃபீஸ் கொடுங்க, அந்த மாதிரி அவரை தேடி வரும்போது அப்போ அவருக்கு வந்து ஒரு பிளான் வந்திருக்கு. என்னன்னா, சரி நம்ம வந்து இவ்வளோ பேருக்கு வந்து இந்த மாதிரி உதவியாக பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ஏன் வந்து ஒரு காலேஜை கட்டி அந்த காலேஜில் ஒரு நல்ல தரமான கல்வி ரொம்ப கம்மியான ஃபீஸில் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு. ஆனால் அது வந்து அந்த காலகட்டத்தில் அவரால் செஞ்சு முடிக்க முடியல. ஏன்னா அதுக்கு வந்து ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ஒரு ஐடியா மைண்டில் வச்சுருக்கும் போது அவரோட மனைவியான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் ஃபஸ்ட்டு இவருக்கு வந்து அந்த ஐடியாவை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்சிஸ்ட் பண்ணி, அதாவது விஜயகாந்த் அவர்களை ப்ரெஷர் போட்டு இந்த காலேஜை வந்து நீங்கள் கட்டுங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் அந்த ஆண்டாளர்கள் அப்படின்ற அந்த கல்லூரியை கட்டும் போது இன்ஜினியரிங் பீக்கில் இருந்ததுங்க. இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கேயோ போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி பல பேர் மைண்ட் செட்டு அந்த மாதிரி இருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்தாங்க. ஆனால் விஜயகாந்த் அவர்களோட நோக்கம் அது இல்லைனா கூட அவரோட குடும்பத்தாரோட நோக்கம் அதுதான் அப்படின்ற ஒரே காரணத்தினால அந்த காலேஜ் வந்து விஜயகாந்த் அவர்களை கட்ட வச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் வச்ச கோரிக்கை என்னன்னா, ஓகே உங்களோட ஆசைப்படி அந்த காலேஜை நான் கட்டுறேன், ஆனால் அந்த காலேஜ் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவரோட மச்சான் சுதீஷ் அவர்களே இதை டீம்டு யூனிவர்சிட்டி ஆனால் நல்லா கட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். இது வந்து 100% கன்ஃபார்மான எனக்கு தெரியல, ஆனால் ஒரு சில சோர்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு விஜயகாந்த் என்ன சொல்லியிருக்காரு, டீம்டு யூனிவர்சிட்டிலாம் ஆகக்கூடாது, இது முழுக்க மணி பேஸ்டாக இருக்கக்கூடாது, இதில் வந்து காசு இருக்கிறவங்களும் படிக்கட்டும், காசு இல்லாதவங்களுக்கும் நான் ஏகப்பட்ட சலுகைகளை கொடுத்து அவங்களுக்கும் வந்து படிக்கட்டும் அப்படின்ற மாதிரி விஜயகாந்த் அவர்கள் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டதுக்கு அப்புறமா தான், அவர் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த காலேஜ் வந்து கட்டுறதுக்கு அவர் வந்து பர்மிஷன் கொடுத்தாராம் அவங்களோட குடும்பத்தாருக்கு.
அதுக்கப்புறம் கட்டினதுக்கப்புறமா அந்த காலேஜ் வந்து எப்படி நடந்தது அப்படின்றது அந்த காலேஜில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த காலேஜை பெருசாக எடுத்து நடத்த முடியாத காரணத்தினால அந்த நிர்வாகத்தை வந்து கொண்டு போய் அவரோட மச்சான் சுதீஷ் அவர்கள்கிட்ட கொடுத்ததா சொல்லப்படுது. இருந்தாலும் சுதீஷ் அவர்கள் இந்த காலேஜ் மட்டும் ஒரு மேற்பார்வை பார்க்கலங்க. விஜயகாந்த் அவர்கள் கட்சிக்காக ஆரம்பிச்ச கேப்டன் டிவி அப்படின்ற ஒரு கேப்டன் டிவியோட நிர்வாகத்தையும் அவர்கிட்ட தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி அவரால் வந்து பெருசாக இதை கட்டி காப்பாற்ற முடியாத காரணத்தினால முதல்ல விஜயகாந்த் அவர்களோட கேப்டன் டிவி அப்படின்ற அந்த நிறுவனம் மூடப்பட்டது. பெரிய லெவலில் போல அதுக்கப்புறம் அது நஷ்டத்தில் போகிறனால அதை பெருசாக இவங்க மேம்படுத்தவும் இல்லை. அதனால கேப்டன் டிவி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா இப்போ இவரோட காலேஜும் அழிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் அந்த ஓனர்கிட்ட இந்த காலேஜை 150 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுவும் ஒரு நிர்வாக திறமை இல்லாத கையாலாகாத தனம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த காலேஜ் நடந்துட்டு இருக்கும் போது விஜயகாந்த் அவர்கள் அந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லாதனால என் காலேஜை வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் மாதிரி யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்த ஒரு வள்ளல் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு பேர் உண்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இறந்ததுக்கப்புறமா புதைக்கிறதுக்கு கூட இடம் இல்லாதப்போ என் காலேஜில் புதைச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த மனசு எப்படிங்க வரும்? அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனம் படைத்த விஜயகாந்த் அவர்கள் அந்த காலேஜை வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக வந்து அவர் ஆரம்பித்தார். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த காலேஜ் வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே இல்லாமல் அது ஒரு பிஸ்னஸ் மைண்டடாக போய் அது வந்து ஒரு காலேஜ் நடத்துகிறவர்கிட்டே அது போயிடுச்சு. ஒரு 150 கோடி ரூபாய்க்கு இவங்க விற்றுருக்காங்க அப்படின்றது நிர்வாக சீர்கேடு அப்படின்றதையும் தாண்டி நிர்வாகமே பண்ண தெரில அப்படின்றது தான் அர்த்தம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் சுதீஷ் அவர்கள்கிட்ட பொறுப்பு வந்ததுக்கப்புறமா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொன்னார்? ஏழை மாணவர்களுக்கு அந்த காலேஜில் நீங்கள் கம்மி ஃபீஸில் இடம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் விஜயகாந்த் அவர்களே ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து அந்த காலேஜில் சேர்த்துக்கோங்கன்னா கூட சுதீஷ் அவர்கள் சேர்த்துக்க மாட்டாராம். அந்த அளவுக்கு வந்து நிர்வாகம் வந்து மாறி போயிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சுதீஷ் அவர்கள் அந்த காலகட்டத்தில் அவர் தனியாக ஒரு சில பிஸ்னஸ் பண்ணுறாரு. அதில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியில் அவர் இருக்கார் அப்படின்றதையும் தாண்டி இந்த காலேஜ் மேட்டரில் சுதீஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய கான்டாக்ட்ஸ் இருக்குங்க. ஏன்னா சுதீஷ் அவர்களும் ஐசரி கணேசன் இருக்கார் பார்த்தீங்களா, இன்றைக்கி வேல்ஸ் இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் கிளாஸ்மேட்டு காலேஜில். ஆனால் ஐசரி கணேசன் அவரோட வேல்ஸ் யூனிவர்சிட்டி எந்த லெவலுக்கு அவர் டெவலப் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றத சுதீஷ் அவர்கள் கொஞ்சமாச்சும் பார்த்து எப்படிப்பான்னு கொஞ்சம் ஐடியா கேட்டிருந்தாவாச்சும் இந்த ஆண்டாளர் அப்படின்ற ஒரு காலேஜை நீங்கள் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி ஆகிருக்கலாம். அவர் ஆசைப்பட்ட மாதிரி விஜயகாந்த் இல்லை, விஜயகாந்த் தான் மறைந்து விட்டார்ல, அதுக்கப்புறம் நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி இல்லை ஒரு சினிமா காலேஜ் இல்லை ஏதாவது ஒன்று ஒரு சினிமா ஸ்டுடியோ கேப்டன் ஸ்டுடியோன்னு ஒன்று ஆரம்பிங்களேன். இன்றைக்கி ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு இவிபியை விட்டால் இடம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் மொத்தமாக தூக்கி தாரவாத்திங்க பார்த்தீங்களா? ஸோ இதிலிருந்தே தெரியுது என்ன அளவுக்கு இவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்கும், இவங்க கட்சிக்குள்ள குழப்பம் இருக்கும் அப்படின்னு. அதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ண போனால் இது வந்து ஒரு கட்சி சம்மந்தப்பட்ட சேனலாக மாறிடும், ஒரு அரசியல் சேனலாக மாறிடும் அப்படின்றனால இதோட இந்த பேச்சை நான் நிறுத்திக்கிறேன். இருந்தாலும் விஜயகாந்த் அவர்கள் ஒரு சேவை மனப்பான்மையில் ஆரம்பித்த கேப்டன் டிவி அப்படின்ற ஒரு டிவியும் மூடியாச்சு. இப்போ அடுத்ததாக அதே மாதிரி சேவை மனப்பான்மையில் ஓப்பன் செய்த காலேஜையும் மூடியாச்சு. அடுத்தது கட்சி மட்டும் தான் மிச்சம் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த கட்சி ஆரம்பித்த நோக்கமே இந்த பெரிய தலை தூக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரு கட்சிகளும் வரக்கூடாது, நம்ம தனியாக நின்று மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்தது தான். ஆனால் கடைசியில் இதுவே பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு அல்லாடிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இதை பற்றிலாம் நம்ம விவாதிக்கிறதுக்கான இடம் இது கிடையாது அப்படின்றனால இதோட நான் நிறுத்திக்கிறேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து விஜயகாந்த் அவர்களோட காலேஜ் வந்து இந்த மாதிரி சேல் பண்ணிட்டாங்கன்னு அதை வந்து உங்ககிட்ட பகிரணும்னு நினச்சேன். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுகள் என்ன அப்படின்றத நம்ம மேம்போக்காக பேசணும்னு நினச்சேன். அதனால் பேசுகிற நண்பர்களே இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதை பற்றி என்ன அப்படின்றது ஏதாவது இருந்ததுன்னா அதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் படித்து தெரிஞ்சுக்கிறோம். நண்பர்களே இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.